இருக்கா, அதனால தான் டெலீட் பண்ணிட்டோமா, அப்படியா நிறைய கேள்விகள் இருக்குது. 496 வீடியோ மட்டும்தான் இருக்குது. கேள்வி இல்லாட்டி இப்போ தான் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க. விண்வெளிக்கு போயிட்டு வந்த சுனிதான்னு சொல்லிட்டு எஸ்கே ப்ளாக் கிருஷ்ணா. அவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டிலக்ஷன். இன்றைய நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் இருக்க போகணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது முக்கியமாக புதுசாக யூடியூப் சேனல் தொடங்குறார்கள், இல்லாட்டி யூடியூப் சேனலில் மோனிட்டேஷன் ஆகாமல் ரன் பண்ணுறாங்கிறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கே தெரியும் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கிறோம்ன்றதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ நாள்ன்றதை விட அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம்ன்றதை யூடியூபர்ஸ் அதாவது புதுசாக கண்டென்ட் கிரியேட்டர் நல்லாவே அறிஞ்சு கொள்வீங்க. ஸோ அதே சமயம் நாங்கள் என்ன விதமான கண்டென்ட் போடுறோம்ன்றதை முக்கியமாக கவனிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரே விஷயத்தை ஒரே கண்டென்ட்டை தொடர்ச்சியாக போட்டால் மட்டும்தான் ஒரு ரீச் கிடைக்கும், இல்லாட்டி அது டவுன்லாம் போய் கொண்டிருக்கு. மாறி மாறி நாங்கள் வேறு கண்டென்ட் வீடியோ போட்டுக்கொண்டு இப்போ குக்கிங்னு சொன்னால் குக்கிங்கே தொடர்ந்து செய்யணும், ப்ளாகிங்னா ப்ளாகிங்கை தொடர்ந்து செய்யணும், அப்படியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவே தொடர்ச்சியாக செய்தால் ஒரு என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு உயர்ச்சி கட்டத்துக்கு போகும் என்று சொன்னால் மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. புதுசாக யூடியூப் சேனல் தொடங்குறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுற பிள்ளைய பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதில்ல, வேறு வீடியோ போடுறது, ஒருக்கா டெக்னிக்கல் சம்மந்தமாக போடுறது, ஒருக்கா குக்கிங் போடுறது, ஒருக்கா வ்ளாகிங் போடுறது, அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மாறி வீடியோ போடாமல் ஒரே கண்டென்ட்டை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான விஷயம், சரிதானே? இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோனிட்டேஷன் கிடைக்கிறதுன்றது மிக மிக கஷ்டம்னு தான் சொல்லணும். அது நாங்கள் தொடர்ச்சியாக கார்ட் ஒர்க் பண்ணணும், அதே சமயம் தொடர்ச்சியாக வீடியோ போடணும், அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்ல வர விஷயம், எப்படி ஈஸியாக மோனிட்டேஷன் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது, அதாவது இன்றைய நாட்களில். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக சேனல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த ஒருவரை பற்றி விமர்சிக்கிறது என்றது இப்போ சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு வருது. அதே சமயம் அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அளவு ரீச்சும் கிடைக்குது, சரிதானே? அப்போ அந்த வகையில் இப்போ நான் சொல்ல வர விஷயம், இப்போ நீங்கள் ஒருத்தரை பற்றி காய்ச்சிக்கணும்னு சொன்னால் அவரை பற்றி நல்ல ரீச் கிடைக்கும், மோனிட்டேஷனும் கிடைக்கும். மோனிட்டேஷன் கிடைச்சி ஏர்ன் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்து மிதிக்கணும் நிறைய பேர். ஸோ அது சம்மந்தமாக இதில் இப்போ கதைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ரீசனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியும், எஸ்கே ப்ளாக் கிருஷ்ணா. அவரை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டிருக்கணும். ஏன்னா தெரிஞ்சு இந்தியாவிலேருந்து சரி, வேறு சிங்கள ஏரியாவிலேருந்து சரி, நிறைய பேர் அவரை பற்றி தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு வரணும். அதே சமயம் அவைக்கு புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணாங்களே தான் சொல்கிறேன், அவைக்கு மோனிட்டேஷன் கிடைச்சிருக்குது. அதே சமயம் பழைய வீடியோ ஓடாதவர்களுக்கெல்லாம் வீடியோ ஓடி இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. மெட்டிக்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னு இருக்கிறான், அவனுக்கு நார்மலாக வீடியோ போட்டு கொண்டு இருக்கான். இப்போ கிருஷ்ணனோட வீடியோ போட்ட பிறகு அவருக்கு நல்ல வீடியோ ஓடி இருக்குது, 50,000 பேர் பார்த்துக்கிட்டோம். ஸோ அதே நேரம் மோட்டிவேஷனும் கிடைச்சிருக்குது, சரிதானே? அப்போ அப்படியான நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன சொன்னால், இப்போ நாங்கள் நல்ல ஒரு கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சு அதை தொடர்ச்சியாக செஞ்சால் அதன் மூலமாக ஒரு வெற்றியாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ கிருஷ்ணனோட வீடியோ சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் கதைச்சி போடுங்க. எஸ்கே ப்ளாக் கிருஷ்ணா தெரியாது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்து அவற்றை கண்டென்ட்டை அவற்றை சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் எடுத்து பதிவிடுங்க. அது நல்ல ரீச் கிடைக்கும், உங்களுக்கு மோனிட்டேஷன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக சேனல்லாம் ஓப்பன் பண்ணி செய்துகிட்டு அவைக்கும் நல்ல ரீச் கிடைச்சிருக்குது, நல்ல ஏர்னிங் வந்துகிட்ருக்குது. ஸோ அதே மாதிரி சொல்லிக்கொள்கிறேன், ஏர்னிங்ன்றதை விட மோனிட்டேஷன் கிடைச்சி அதுக்குரிய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நான் கூட சில என்ன யோசிச்சுனா, புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வேறு எதை நாங்கள் காய்ச்சி போடுவோம், அப்படியான விஷயங்களை காய்ச்சி போடுவோம் என்ற மாதிரி தான் யோசிச்சினான். கிடக்கிற சேனல்லையே ஒழுங்காக வீடியோ போட காணையில் புற என்னத்துக்கு இன்னொரு சேனல்ன்றதுக்காண்டி நான் அதை பற்றி யோசிக்கல. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வாராக்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்க. கிருஷ்ணனை பற்றி காய்ச்சி இப்போ நான் இப்போ விண்வெளிக்கு போயிட்டு வந்த சுனிதான்னு சொல்லிட்டு அவா பற்றி காய்ச்சி நான் போட்டேன்னு சொன்னால் நல்ல வியூஸ் ஓடும். அதே சமயம் அவா பற்றி வியூஸ் ஓடிட்டு எனக்கு மோனிட்டேஷன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அடுத்த வீடியோவில் அவள் புளிய தலையில்லாது அவா பற்றி வீடியோ போட்டோடைய தானே எனக்கு புளிய தந்த ஏன்னா மோனிட்டேஷன் கிடைச்சது. சுனிதா அக்காவுக்கு நன்றி, நீங்கள் விண்வெளியை போயிட்டு வந்ததுக்கு மிக நாங்கள் பெருமைப்படுறோம்.
அப்படின்னு எல்லாம் நாங்கள் வீடியோ போடுறது அழகில்லை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு போலாங்க. இப்போ கிருஷ்ணாண்ணான வீடியோவை போட்டுட்டு கிருஷ்ணாண்ணாக்கு நன்றி அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ உங்களால் எனக்கு மோனிட்டேஷன் கிடைச்சது, இல்லாட்டி உங்களால் எனக்கு வாட்ச் ஹவுஸ் கிடைச்சது, ரீச் கிடைச்சது எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட் எடுக்கிறீங்கன்றதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காண்டி அவையில் புளி தள்ளணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இப்போ விஜயண்ட ஒரு விஷயம் மட்டும் காய்கொண்டு வைங்க. இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் கொண்டு போய் கொண்டிருக்கேன்டா. இப்போ விஜய் பற்றி ஒரு விஷயம் கொண்டு போய் கொண்டிருக்குது, அதை பற்றி நான் கதைக்கிறேன். காய்ச்சி போட்டு மோனிட்டேஷன் கிடைச்சா பிறகு நாங்கள் விஜய் பற்றி புளி தள்ளி போடலாம். விஜயால் எனக்கு மோனிட்டேஷன் கிடைச்சது, விஜயால் எனக்கு இப்படியெல்லாம் ரீச் கிடைச்சது, அவர் இல்லாட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு வந்து அவரை மீட் பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் சிம்பிளாக இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணி. மற்றது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், இப்போ கிருஷ்ணாவை வந்து ஜெயிலில் தானே இருக்கிறேன். ஸோ அதே சமயம் அவரை பற்றி அவர் சாதமாக கதைக்கிறார்கள் வந்து நிறைய பிரச்சனை வருதா வந்து நானும் அறிஞ்சு கொண்டேன். ஸோ அது எந்த வகையில் உண்மை பொய்யுன்னு எனக்கு தெரியலை. நிறைய பேர் வந்து கிருஷ்ணாவுக்கு சாதகமாக நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், விளையாட்டில். அதே சமயம் நிறைய பேர் அந்த கிருஷ்ணனை பற்றி போயிடும் சரி, சில உண்மைகள் பொய்கள் தெரியாமல் சும்மா ஏதோ ரீச் கிடைக்கணுன்றக்காட்டி நிறைய பேர் போட்டுக்கொண்டு வரையினம். ஸோ அதையும் நாங்கள் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் அது செய்தவர் இது செய்தவர், அது நல்லது இது கெட்டது, இது சரி இது பிள்ளை என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அவன் ரீச்சுக்கான எனக்கான இப்போ நார்மலாக பார்க்கவே தெரியுது ரீச்சுக்கான தான் கதைக்கணும். சும்மா யூடியூப் சேனல் துவங்கினாலே அது புறம் என்ன, நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி காய்க்கிறோம்னு சொன்னால் இதில் நல்ல ரீச் வரும் என்ற ஒரு நோக்கோடு தான் இந்த விஷயத்தை பற்றி காய்ப்போம். சரிதானே? இப்போ நான் வந்து கிருஷ்ணனை பற்றி காய்ச்சல் வந்து ரீச்சுக்காக இல்லை. சரிதானே? அது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் வீடியோ போட்டு பாருங்க. அது உண்மையிலேயே வந்து நாங்களாக காய்ச்ச ஒரு விஷயந்தான். அவரால் கிடைக்கப்பட்ட நன்மைகளை நான் உண்மையிலேயே காய்ச்ச விஷயந்தான். இந்த உருட்டு பிரட்டுகள் அப்படின்னு எல்லாம் இல்லை. ஸோ அது உண்மையான விஷயம். ஸோ அதை நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அவரை பற்றி காய்ச்சி போடலாம், உங்களுக்கு மோனிட்டேஷன் கிடைக்கல, இல்லாட்டி இப்போ தான் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 300 சப்ஸ்கிரைபர் அந்த லெவலில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் இதை பற்றி காய்ச்சி போடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் வரும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வரும். இப்போ எல்லாம் வந்தாக்கள் இருக்கிறோம், அதுக்கான தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடம்னு சரியாக தெரியல, பிக் பாஸை பற்றி போட்டு கொண்டு வந்தவர் தொடர்ச்சியாக. அவருக்கு 1K தாண்டதே கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கத்தக்க தான் இப்போ ரீசெண்டாக கிருஷ்ணனை பற்றி போடுறதுக்கு பிறகு அவருக்கு இப்போ 10,000க்கு குறையில்லை வியூஸ், அப்படி போய் கொண்டிருக்குது. ஸோ இப்போ அதை தான் சொல்ல வரணும். இப்போ இப்படியான விஷயங்கள் நீங்கள் காய்ச்சி போடுங்க, நல்லது கெட்டதோ அதை காய்ச்சி போடுங்க, நல்ல ரீச் கிடைக்கும். நீங்களும் வந்து யூடியூப்லேருந்து சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க யூடியூப்பில் வந்தால் இதெல்லாம் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணால், அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணால் கட்டாயம் மோனிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்களே, என்னடா கிருஷ்ணா வச்சு நீ உழைக்கிறியோ அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் இல்லை, அப்படி இல்லை உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ மோனிட்டேஷன் கிடைக்காத ஆட்களுக்கு நான் சொல்கிற விஷயம், இல்லாட்டி புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிற விஷயம், நீங்கள் கிருஷ்ணனை பற்றி கதையுங்கோ, நல்ல ரீச் கிடைக்கும், உங்களுக்கு மோனிட்டேஷன் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான், அவ்வளோதான் நான் சொல்லிக்கொள்வேன். மற்ற அடுத்த விஷயம் வந்து கிருஷ்ணா வெளியில் வருவாரோ இல்லையோன்றது இன்றைக்கு நாளை மட்டும்லாம் தெரியும். ஸோ வழக்கு போய்கொண்டு இருக்குது. ஸோ இன்றைய தான் வழக்கு முடிகிற டைம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. தொடர்ச்சியாக அடைஞ்சிருங்க, தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டு கொண்டிருப்பேன், என்னென்ன விஷயம் மட்டும் அப்டேட் கொடுத்து கொண்டிருப்பேன். ஸோ வெளியில் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இது சரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இது சரி இது பிள்ளையோடு சொல்லி, இருந்தாலும் கூட அதை காய்க்க வேண்டிய ஒரு இதில் இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, நேற்று அன்றைக்கு போட்ட வீடியோ இல்லாமல் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குதானே, நீ உங்களை விட்ட வந்து இப்படி கேட்டால் நீ என்ன சொல்லுவ, என்ன செய்வேன், கிருஷ்ணா அப்படி கேட்ட மாதிரி உங்களை விட்டு வந்து கேட்டால் என்ன செய்வேன் என்ற கேள்விக்கு என்னால் ஒழுங்கான பதில் வந்து சொல்லலாம் போச்சு. அவையில் ஓமட்டு தான் வீடியோ கொத்துக்கொண்டவையில் அப்படி இருக்கேங்க காய்க்கத்தானே வேணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தவையில். ஸோ இதுக்கு எனக்கு சரியான ஒரு பதில் ஒன்று சொல்ல தெரியல.
உண்மையிலே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்போ எங்களை விட்டு வந்து தங்கச்சியை வந்து இப்படி கேட்க இந்த ஆண்டு நேரம் தான் வந்து கோவமே இருந்தார். ஸோ அந்த வகையில் எப்படியான விஷயங்களையும் கண்டுகொள்ளணும். எனக்கு அதான் ஒரு அண்ணா சொன்னவர், இப்போ அந்த 1500 உதவிகளையும் வச்சு வந்து இந்த ஒரு பிள்ளையை வந்து நிவர்த்தி செய்யலாது. 1500 உதவிகளையும் இந்த ஒரு பிள்ளை மீது இந்த பிள்ளையை மறைக்கணுன்றதுக்காண்டி அந்த 1000 உதவிகளையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் சுட்டி காட்டி கொண்டிருக்கணும். ஸோ அதே சமயம் இன்னொரு விஷயம், எஸ்கே உலக சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 1500 வீடியோன்னு சொன்னீங்களாண்ணே நீங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 496 வீடியோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதை ஏன் டெலீட் பண்ணினோம் இல்லாட்டி ஏன் ப்ரைவேட் பண்ணினோம் அண்ட் எனக்கு இன்னும் தெரியல. சரிதானே? அப்படியான விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்க. சரின்னு இருந்தால் அப்படி அந்த வீடியோ அப்படி எவ்வளோ தானே, ஏன் டெலீட் பண்ணணும், அந்த ஏன் ப்ரைவேட் பண்ணணும் இல்லாட்டி ஏன் டெலீட் பண்ணணும் அந்த வீடியோஸ் எல்லாம். 1500 வீடியோவில் 1000 வீடியோ இல்லை. சரிதானே? இப்போ ரீசெண்டாக போட்ட நிறைய வீடியோ இல்லை, போய் பார்த்தேன் 498 வீடியோ தான் கிடக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஏன் டெலீட் பண்ணினோம், வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா, இல்லாட்டி அந்த வீடியோவில் எதுவும் பிழை இருக்கா, அதனால தான் டெலீட் பண்ணிட்டோமா, அப்படியான நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ச்சி அடைஞ்சிருங்க. உங்களுக்கு இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தானே, வெளிநாட்டில் இந்த காசு கொடுத்தவங்களுக்கு தெரியும் எது சரி எது பிள்ளைன்றதை. ஓகே, தொடர்ச்சியாக வந்து அடைஞ்சிருங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வரக்கூட அதே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சி அடைஞ்சிருங்க. ஓகே, பாய்.